ஜாக்கி, இன்னைக்கு போகி பண்டிகை ஜாக்கி. நம்ம ஏதாவது வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாமா? நம்மக்கிட்ட இருக்கிற பழையதெல்லாம் எரித்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம் ஜாக்கி. போகினா பழசம் இருக்கிறது மட்டும் இல்லை மீனு. நம்மக்கிட்ட இருக்கிற கெட்ட எண்ணங்கள் பழைய எண்ணங்களெல்லாம் மறந்துட்டு புதிய எண்ணங்களாக நல்ல எண்ணங்களாக வளர்த்துக்கணும். அதுதான் போகி. அதெல்லாம் எனக்கு தெரியாது ஜாக்கி. இப்போ நம்ம ஏதாவது எரித்து போகி கொண்டாடியே ஆகணும். சரி மீனு, அடம்பிடிக்காத. எதை எரிக்கிறது? நம்மக்கிட்ட எல்லாமே யூஸ்ஃபுல்லான திங்ஸ் தான் இருக்குது. தேவையில்லாத பொருள் எதுவுமே இல்லையே. நம்ம போட்டு ஏதாவது பண்ண போய் அம்மாக்கிட்ட நல்லா அடி வாங்க போகிறோம். எரிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமா இல்லை. தேவையில்லாத நியூஸ் பேப்பர், ட்ரெஸ்ஸு அதெல்லாம் போட்டு எரிக்கலாம்ப்பா. ஹே மீனு, சொல்கிறத பார்த்தா எனக்கும் ஆசையாக இருக்குப்பா. வா ஜாக்கி, நான் போய் எங்கள் வீட்டில் தேவையில்லாத பொருள்லாம் எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்தையும் கொளுத்தி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். சரி, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, போய் அவங்கவுங்க வீட்டில் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் எடுத்துகிட்டு வாங்க, எல்லாத்தையும் சேர்த்து எரிக்கலாம். ஜாக்கி, இங்கே பார்த்தியா? நான் எங்கள் வீட்டிலேருந்து இந்த மரக்கட்டைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போட்டால் தான் நல்லா எரியும். இதை ஃபஸ்ட்டு நான் கொட்டிடுறேன். நீங்களாம் அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்த பொருளெல்லாம் கொட்டுங்க. சரி, மற்றவங்களாம் என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க உங்கள் வீட்டிலேருந்து? சீக்கிரம் கொட்டுங்க. ஹே மீனு, எங்கள் வீட்டில் இந்த வேஸ்டான பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சு. இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு கொளுத்தலாம், நல்லா எரியும். மீனு, இங்கே பார்த்தியா நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு? எங்கள் அம்மா கிட்ட போய் நான் கேட்டேன்னா, எங்கள் அம்மா இந்த சாரியை யூஸ் பண்ணுறதே இல்லையா, அதை எனக்காக கொடுத்தாங்க. இதை போட்டு எரிக்கலாம்ப்பா, ஜாலியாக இருக்கும். என்னால் முடிஞ்சது இவ்வளோதான்ப்பா. மீனு, எங்கள் வீட்டில் இந்த கார்ட்போர்ட் ரொம்ப நாளாக வேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பாப் ஸ்டிக்ஸ்லாம் இருந்துச்சு. இதை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு கொளுத்தலாம், சூப்பராக எரியும். இதை போட்டுறேன் நான். என்ன இது விழவே மாட்டேங்குது? ச்சே. ஜாக்கி, உங்கள் வீட்டிலேருந்து நீ எதுவும் எடுத்துகிட்டு வரலையா? எங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக கொளுத்துற மாதிரி எதுவுமே இல்லையே மாயா, நான் எதை எடுத்துகிட்டு வர்றது? என்ன ஜாக்கி, சாதாரண நியூஸ் பேப்பர் கூட உங்கள் வீட்டில் இல்லையா? நீ வீட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும். இங்கே இருந்துக்கிட்டே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போய் பாரு. நீயும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் தானே ஜாலியாக இருக்கும். என்னப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, இருங்க, நான் போய் வீட்டில் போய் பார்த்துட்டு வரேன். மீனு, இங்கே பார்த்தியா, எங்கள் அம்மா கிட்ட கேட்டு எப்படியோ இந்த சோப்பு டப்பாவை வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஃப்ரீயாக காலியாக தான் இருக்குது, இதை போட்டு எரிக்கலாம். இது போதும் ஜாக்கி. நான் எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் நியூஸ் பேப்பர் வேறு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை போட்டு நல்லா கொளுத்தலாம், குபு குபுன்னு எரியும் அப்போ தான். ஓகே, இப்போ எல்லா பொருளும் போட்டாச்சு. நம்ம அரேஞ்ச் பண்ணி கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம மீன் கொண்டு வந்த அந்த மரக்கட்டைகள்லாம் நல்லா கேம்ப் ஃபயருக்கு அடுக்கிற மாதிரி அடுக்கிக்கலாம் இந்த மாதிரி. அப்போ தான் அழகாக நல்லா கொழுந்து விட்டு எரியும். அதுக்கு மேலே ஒரு பேப்பரை வச்சு இப்போ கொளுத்த ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா சூப்பராக எரிய ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்களா, இப்போ தான் நல்லா தீப்பிடிக்க ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம மேலே காஞ்ச இலைகள், பேப்பர் இதெல்லாம் போடலாம். அப்போ தான் இன்னும் நல்லா எரியும். அப்புறம் மாயா கொண்டு வந்த கார்ட்போர்டு போடலாம். என்ன மீனு நீ, அதை நான் போட்டு எரிக்கலாம்னு நினச்சேன், நீயே போட்டுட்டியா? சே. சரி விடு மாயா, இன்னும் நிறைய திங்ஸ்லாம் இருக்குல்ல, ஒன்றொன்னா எடுத்து உள்ளே போடு. அந்த காஞ்ச இலைங்க, மரக்கட்டைங்க எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடு. வேணாம் வேணாம், நான் எடுத்துகிட்டு வந்த ஐஸ் குச்சி இருக்கு, அதை போடுறேன். அது இன்னும் நல்லா தீப்பிடிச்சு எரியும். நெக்ஸ்ட்டு என்ன போடுறது? இந்த பிளாஸ்டிக் கவர் போடலாம். இது நல்லா சுருங்கும் பாருங்கள். தீக்கு சூப்பராக சுருங்குதில்ல? ஆமாம் மீனு, ஆனால் இதெல்லாம் நம்ம எரிக்கவே கூடாது. எரிச்சோன்னா காற்று மாசுபாடு தான் ஆகும். இதுவே ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கட்டும். இனிமேல் இந்த மாதிரிலாம் நம்ம எரிக்க வேண்டாம்ப்பா. ஓவராக பண்ணாத ஜாக்கி. ஒரு நாள் எரிக்கிறதுனால என்ன ஆயிரப்போகுது? நீ பேசாமல் இரு. அந்த ஒரே ஒரு தான் பிளாஸ்டிக் கவர். இப்போ நீ கொண்டு வந்த சோப்பு டப்பா போட்டு எரிக்கிறேன், போதுமா? ஒரு நாளோ 2 நாளோ, நம்மலாம் சின்ன குழந்தைங்க, நம்மளே இந்த மாதிரி காற்று மாசுபாடெலாம் ஏற்படுத்தக்கூடாது மீனு. சரி போதும் போதும் ஜாக்கி, இந்த அட்வைஸ்லாம் அப்புறம் பண்ணு. இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ ரோசி கொண்டு வந்த சாரியும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு நான் போடுறேன் பாருங்க, இந்த காஞ்ச இலைகள் இதெல்லாம் இயற்கையானதெல்லாம், இதை போட்டு எரிக்கலாம்ப்பா. அப்புறம் மீனு கொண்டு வந்த மரக்கட்டையெல்லாம் ஒன்றொன்னா எடுத்து போடலாம். நல்லா எரிய ஆரம்பிக்குது, சூப்பராக எரியும். ஃபைனலி ஜாக்கி கொண்டு வந்த சோப்பு டப்பா பாக்ஸ் தான் இருக்குது. அதையும் போட்டுட்டோம்னா முடிஞ்சிடுச்சு. நம்ம போகி செலிப்ரேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஜாலி. மீனு, இப்போ உனக்கு ஹாப்பியாக எல்லாரையும் அடம் பிடிச்சி செலிப்ரேட் பண்ண வச்சுட்ட. ஏன் ஜாக்கி அப்படி சொல்கிற? நம்மளும் தானே செலிப்ரேட் பண்ணோம். ஆமாப்பா, ரோசி சொல்கிற மாதிரி நம்மளும் சூப்பராக போகி செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஜாலி ஜாலி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.